ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் ஆர்கே டாப் இன்ஃபோ சேனல். ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் படிச்சது தான் மனசு அப்படியே கஷ்டமாக இருக்குது. என்ன நியூஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு +2 படிக்கிற ஒரு பாப்பா குழந்தை லீவில் அவனுடைய அம்மா டெட் எக்ஸாம் எழுத ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ அமௌண்ட் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட தங்கச்செயின்னு கொடுத்துருக்காங்க. இதை அடகு கடையில் வைக்கணும் ஏதோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது அவங்க தோழி வந்திருக்காங்க. வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு வச்சுட்டு ஏதோ அந்த தோழி அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வீட்டில் உள்ள அந்த ஒரு மிருகத்தனமான ஒரு அந்த தகப்பன், ஓகே, அந்த தோழியுடைய தகப்பன் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த குழந்தைகிட்ட மிருகத்தனமாக கேவலமாக நடந்திருக்கிறான். இவ்வளோ எப்படி அந்த பாப்பா கதறுது. நம்பி வந்த ஒரு அப்பா மாதிரி ஒரு எப்படி இருக்கும் தன் குழந்தை, ஒரு 17 வயசு குழந்தை. ஒரு அப்பா தன் குழந்தை தன் தோழி தன் குடும்பம் மாதிரி தன் அப்பா மாதிரி நம்பி போன இடத்துல வர்க்கருப்பு அந்த புத்தி, மிருகத்தனமான புத்தி என்ன செயல் பண்ணியிருக்கு பாரு. கொடூரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதை படிக்கும்போது நியூஸ் அப்படியே வாரி போடுச்சு. உண்மையாகவே இந்த செயல் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? என்ன மனுஷன் நீங்கள்லாம் என்ன எப்படி தெரிந்துவீங்க? எப்படி இந்த எண்ணம் வரும் உங்களுக்கு? பாப்பா, ஒரு குழந்தை, தன் மகள் போல ஒரு வயசு, எப்படி துடிச்சிருக்கு அந்த குழந்தை. கேவலமாக இருக்குங்க. எப்படி மனசு வரும் உங்களுக்கு? அதே வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, குடும்பம் இருக்குது. அதே மாரி எந்த புத்தி உங்களுக்கு இருக்கும்? ஈஸியாக தப்பிச்சிடலான்னு செய்கிறீங்களா? தப்பிக்க முடியாதுங்க, தப்பிக்கவே முடியாது. நான் தமிழ்நாடு அரசு உண்மையான அரசு, தமிழ்நாடு காவல்துறை உண்மையான காவல்துறை தண்டிக்கும் இந்த மாதிரி ஜனங்களை. இவ்வளோ கேவலமான புத்தி உங்களை இந்த அளவுக்கு தூண்டுது. எண்ணங்கள் சரியில்லைன்னா இந்த அளவுக்கு தூண்டும். குடும்பத்தை நீங்கள் நேசிக்கலைன்னா இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தூண்டும். தன் பெற்றெடுத்த குழந்தைகளை நீங்கள் நேசிக்கலைன்னா இந்த எண்ணங்கள் தானாக உங்களுக்கு வரும். இந்த தவறு செய்ய தோணும், பிரச்சனையில் மாட்டுவீங்க, குடும்பமே போயிடும், எதிர்காலமே போகும். இதுமாதிரி செயல் செய்யாதீங்க. எப்படி இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வருது? அப்பா, ஒரு சக மனிதனாக இந்த சொசைட்டியில் வாழும் ஒரு மனிதனாக, ஒரு தகப்பனாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பயமாக இருக்குது. என்னங்க இது? உங்கள் குடும்பத்தை நேசிங்க, உங்கள் குழந்தைகளை நேசிங்க, அதனுடைய எதிர்காலத்திற்கு நினைங்க. குடும்பத்திற்காகவும் அந்த குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் சந்தோஷம் அடையுங்க. குழந்தைகளை நேசிங்க. குழந்தைகளே பாருங்கள். அந்த குழந்தை, அந்த பாப்பா, அந்த நம்பி வந்த பாப்பாவை மிருகத்தனமாக பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி? மனசு வலிக்குது.